வெல்கம் டு தமிழ் காவியம். புறப்பட்டிருந்தார். மற்றொரு இடத்தில் அரிய வகை மூலிகைகளை தேடிக் கொண்டிருந்த குழு தங்கள் தேடுதல் வேட்டையில் பரபரப்பாக ஈடுபட்டு இருந்தது. சிவப்பு நிற உடை அணிந்திருந்த அந்த வீரர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலையை உணர்ந்தவுடன் தங்கள் தலைவரை நோக்கி சென்றனர். தலைவரே, ஒரு ஆபத்தான போர் நடப்பதாக தெரிகிறது, நாம் அங்கே செல்லலாமா என்று கேட்டனர். அந்த குழுவின் தலைவன் 7 சக்கரங்களையும் விழித்தெழ செய்த ஒரு வலிமை மிக்க வீரன். ஒரு மாய ஓநாயுடன் நடந்த போரில் தனது ஒரு கண்ணை இழந்தவன். அவன் அமைதியாக யோசித்தான். தனது தாடியை தடவியபடி தனது தந்திர வலையை பின்ன ஆரம்பித்தான். பின்னர் தன் ஆட்களை பார்த்து, நமது எல்லைக்குள் ஒரு போர் நடக்கிறது என்றால் அங்கு போய்தானே ஆக வேண்டும். ஆனால் உடனடியாக அதற்குள் இறங்க வேண்டாம். அதில் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்போம். ஏனென்றால் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நுட்பத்தை ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. அதனால் பொக்கிஷத்தை விட உயிரை காப்பாற்ற வேண்டியது அவசியம். அவன் சொன்ன வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருந்தாலும் அவனது கண்களில் இருந்த பேராசை சற்றும் குறையவில்லை. தன்னை நெருங்கி வரும் இந்த ஆபத்துக்கள் எதையும் அறியாமல் அபிமன்யு தன் முழு பலத்துடன் அந்த மிருகத்தை தாக்கிக் கொண்டிருந்தான். அந்த தருணத்தில் அவனது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பதக்கம் ஒளிரத் தொடங்கியது. அது அவனது பாட்டி அவனுக்கு கொடுத்த பதக்கம். அதை ஒருபோதும் கழற்றக்கூடாது என்று எச்சரித்தான். அதில் இருந்த சிவப்புக்கள் தீவிரமாக பிரகாசித்தது. அது அபிமன்யுவின் உடலில் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் அதை பற்றி யோசிக்க அவனுக்கு இப்போது நேரமில்லை. அவனது முழு கவனமும் அவனுக்கு முன்னால் இருந்த மிருகத்தின் மீதே நிலைத்திருந்தது. அப்போது சூரியவர்மன், அபிமன்யு, செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய், உன் தாக்குதலில் சக்தியை பலர் உணர்ந்து விட்டார்கள் என்று கத்தினார். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் கவலை தோன்றியது. அவன் அவசரமாக, வேட்டையரே, நான் என் உச்ச சக்தியை பயன்படுத்தி போராடிக் கொண்டிருக்கிறேன். இப்போது யாராவது என் பாதையை தடுக்க துணிந்தால் சத்தியமாக நான் அவர்களை தாக்கி விடுவேன். நீங்கள் தடுக்கக்கூடாது என்று எச்சரித்தார். அபிமன்யு தனது அனைத்து சக்கரங்களையும் விழித்தெழ செய்து அந்த மிருகத்தை சுற்றியிருக்கும் சுழலின் சக்தியை உறிஞ்சத் தொடங்கினார். நிலபூத சக்தி என்பது காடுகளிலும் மனிதர்களால் அடக்கப்படாத நிலங்களிலும் பிறந்த ஒரு காட்டுத்தனமான மற்றும் சுதந்திரமான இயற்கை சக்தி. அது ஒருமுறை அவரின் உடலுக்குள் சிக்கிக் கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அது அந்த நபருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதை அந்த சக்தி நன்கு அறிந்திருந்தது. அதனால் அது அவ்வளவு எளிதில் சரணடையாது. நிலபூத சக்தி முழு வீரியத்துடன் சுழலத் தொடங்கியது. அது அபிமன்யுவின் கவனத்தை சிதைக்க முயன்றது. ஆனால் அபிமன்யுவின் விடாப்பிடிக்கு எதிராக எந்த சக்தியாலும் நிற்க முடியாது. ஆனால் அபிமன்யுவுக்கு இப்போது இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, இந்த நிலபூத சக்தியை அவன் எங்கு சேமித்து வைப்பான்? அவன் உடல் அதை தாங்காது. அந்த நிலபூத சக்தி தொடர்ந்து அவன் உடலுக்குள் நுழைந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அது அதன் வரம்பை எட்டியது. அடுத்த நொடி அவனது வேதனை அதிகரித்தது. 1000 யானைகள் அவன் உடலை ஆளுக்கு ஒரு திசையில் இழுப்பதைப் போன்ற வலியை அவன் அனுபவித்தான். அந்த காட்டுத்தனமான தனிம சக்தி அவனது உடலுக்குள் வலுக்கட்டாயமாக நுழையத் தொடங்கியது. அபிமன்யு வேதனையால் அலறினான். அவனது உடல் முழுவதும் மீண்டும் விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. ஆனால் இவை முன்பு இருந்ததை விட வித்தியாசமானவையாக இருந்தன. முன்பு அது விரிசலாக மட்டுமே இருந்தது. இப்போது அதில் இருந்து இரத்தமும் சக்தியும் கசியத் தொடங்கியது. இதைக் கண்ட வத்சலா பீதியில் கத்தினாள். அபிமன்யு, இப்போது நிறுத்து. இல்லை என்றால் நீ வெடித்து சிதறி விடுவாய். இவ்வளவு சக்தியை தாங்கும் திறன் உன் உடலுக்கு இல்லை. இதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீ 11வது நிலையை அடைந்து 10 சக்கரங்களையும் திறந்து இருக்க வேண்டும். ஆனால் அந்த சக்திகள் அபிமன்யுவை சுற்றி ஒரு சுழலை உருவாக்கின. அதனால் எந்த சத்தமும் அவனை சென்றடைய முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் தளபதி சுகானாவும் மற்ற பல சக்தி வாய்ந்த நபர்களும் அவர்களை வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதிவேகமாக வரவில்லை என்றாலும் அவர்கள் விரைவில் அபிமன்யுவை அடைந்து விடுவார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. பதட்டம் கொண்டார். அவர் முகத்தில் கவலை தோன்றியது. அவருக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவர் தன் பார்வையை அபிமன்யுவின் பக்கம் திருப்பினார். அபிமன்யு அந்த மிருகத்தின் சக்தியை கட்டுப்படுத்துவதில் தன் முழு கவனத்தை செலுத்தியிருந்தார். அதே நேரத்தில் அந்த மிருகத்தின் காட்டு மிராண்டித்தனமான ஆற்றல்கள் அவனை அழிக்க முயன்று கொண்டிருந்தது. இந்த தருணத்தில் யாராவது அவனது கவனத்தை சிதைக்க முயன்றாலோ அல்லது ஏதாவது இடையூறு செய்தாலோ
அது அவனது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இதன் காரணமாக சூரியவர்மன் சராயுவை பார்த்து, சராயு, சில சக்தி வாய்ந்த நபர்கள் இந்த வழியாக வருகிறார்கள். அவர்களின் ஆற்றல்களை ஆராயும் போது தெரிந்தவர்கள் போலவும் இருக்கிறது, தெரியாதவர்கள் போலவும் இருக்கிறது. ஒன்று அவர்கள் நம் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும், அல்லது நாம் பார்க்க விரும்பாத எதிரிகளாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெறும் வழிப்போக்கர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வருவது யார், அவர்களின் நோக்கங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கும் வரை நீ வத்சலாவையும் அபிமன்யுவையும் பாதுகாக்க வேண்டும். நான் வருபவர்களை தடுக்க முயற்சிக்கிறேன். ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் மட்டும் தாக்குதல்களை துவங்கலாம். மற்றபடி நாம் எதுவும் செய்ய வேண்டாம். அதை கூறும்போதே சூரியவர்மனின் முகத்தில் கவலையின் தடயம் தென்பட்டது. அவரது உடலில் இருந்து சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்படத் தொடங்கியது. சூரியவர்மன் அபிமன்யுவை விட வலிமையானவர்தான் என்றாலும் அவரால் ஒரே நேரத்தில் பல எதிரிகளை சமாளிக்க முடியாது. அனுபவமும் வலிமையும் வாய்ந்த ஒரு கஜதீரன் எப்போதும் உடல் வலிமையை மட்டுமே நம்பியிருக்க மாட்டான், புத்தி கூர்மையையும் நம்பியிருப்பான். அந்த புத்தி கூர்மையின்படி எப்போது தாக்க வேண்டும், எப்போது தப்பிக்க வேண்டும் என்பதை அவனால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். மறுபுறம் அபிமன்யுவின் உடலில் விரிசல்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. அதில் இருந்து கசியும் ஒளியை வத்சலா பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு அனுபவிக்கும் வலி அவள் மனதை கலங்க செய்தது. அபிமன்யுவின் வேதனையை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் பற்களை கடித்துக் கொண்டாள். அவள் எப்போதும் தைரியமானவளாகவும் உறுதியான மனம் கொண்டவளாகவும் இருந்தாள். அதனால் பொதுவாக இது போன்ற காட்சிகள் அவளை அதிகம் பாதிப்பதில்லை. ஆனால் இன்று அந்த இடத்தில் அபிமன்யு இருந்தா. அது அவளை பாதித்தது. அபிமன்யு அவளது இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்திருந்தா. அவனை நினைக்கும் போது இதற்கு முன் அவளுக்கு தோன்றாத பல உணர்வுகள் இப்போது அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அபிமன்யு அத்தகைய வலியை தாங்கிக் கொள்வதைக் கண்டதும் வத்சலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் தனக்குள்ளேயே, அபிமன்யு, நீ இந்த துன்பத்தை வென்று ஒரு சக்தி வாய்ந்த வீரனாக மாறுவாய் என்று நான் நம்புகிறேன் என்று நினைத்துக் கொண்டாள். வத்சலாவின் கண்களில் கண்ணீரை கண்டதும் சராயு அவளை பார்த்து, வத்சலா, உன் கண்களில் தண்ணீர் இருக்கிறது, வேகமாக அதை துடை. இல்லையென்றால் வீசும் மணல் அதில் ஒட்டிக்கொண்டு உன் கண்களுக்குள் ஊடுருவிவிடும் என்றான். உண்மையில் சராயு பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் இருந்தான். அவன் மனிதர்களைப் போல நன்றாக பேச கற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் மனிதர்களுக்கு இருக்கும் உணர்ச்சிகளை அவன் இன்னும் பெறவில்லை. காதல் மற்றும் விருப்பு என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஒரு மிருகத்தைப் போலவே அவனுக்கு சண்டையிடவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் மட்டுமே தெரிந்திருந்தது. வத்சலா சராயுவின் வார்த்தைகளை புறக்கணித்து தன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை தொடர்ந்து வழிய அனுமதித்தாள். அபிமன்யு வழியால் முணங்கிக் கொண்டிருந்த போது அவள் கண் சிமிட்டாமல் அவனையே உற்று நோக்கினாள். அபிமன்யு தன் சொந்த பலத்தால் நிலபூத சக்தியை கட்டுப்படுத்த தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த நிலபூத சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதன் காரணமாக அவனது உடலுக்குள் இருந்த ஆற்றல் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. மேலும் விரிசல்கள் அவனது உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் அபிமன்யுவின் முகம் ஒரு பயங்கரமான அரக்கனைப் போல தோன்றத் தொடங்கியது. அவனது முகத்தில் இருந்த விரிசல்களில் இருந்து ஒளியும் இரத்தமும் கசிந்தன. அந்த தருணத்தில் ஒரு சாதாரண மனிதன் அபிமன்யுவை பார்த்தால் அந்த காட்சி அவனது ஆன்மாவையே உலுக்கிவிடும். திடீரென்று ஒரு பயங்கரமான கர்ஜனை அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பிய போது ஒரு பிரம்மாண்டமான பூனை ஒன்று பாய்ந்து வந்தது. ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது பூனையா அல்லது புலியா என்று தெரியவில்லை. அனைவரும் அந்த மிருகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். அது 7 சக்கரங்களை எழுப்பிய ஒரு வீரனுக்கு சமமான சக்தி கொண்டதாக இருந்தது. அதன் கண்களில் ஆற்றல் தீப்பிழம்பாக எரிந்தன. அந்த பயங்கரமான மிருகத்தின் மீது ஒரு முகமூடி அணிந்த அழகான பெண் அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த கவசத்தில் இருந்து அவள் ஒரு உயர்மட்ட வீராங்கனை என்பது தெளிவாக தெரிந்தது. சூரியவர்மன் அவளை பார்த்த கணமே, நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களை பார்த்தால் எனக்கு தெரிந்தவர் போல தோன்றுகிறது. மேலும் உங்கள் ஒளி எனக்கு பழக்கமானதாக இருக்கிறது என்று கேட்டார். பேசும்போது சூரியவர்மனின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் எதையும் எதிர்கொள்ள அவர் தயாராக இருந்தார். அவரது உடலில் இருந்து ஆற்றல் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. சூரியவர்மனின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண் தன் மிருகத்தில் இருந்து கீழே இறங்கினாள். அவள் அந்த பயங்கரமான மிருகத்தை தட்டி கொடுத்து அமைதியாக இருக்க சொன்னாள். பின்னர்
அவள் மெதுவாக சூரியவர்மனை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவளுடைய மர்மமான அணுகுமுறையைக் கண்டு சூரியவர்மனின் புருவங்கள் சுருங்கின. அவர் கோபமாக, சொல், நீ யார்? நீ மட்டும் உன் அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் முடிவு மோசமாக இருக்கும். பின்னர் வேட்டையர் இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார் என்று குறை கூறாதீர்கள். இந்த சூரியவர்மனைக் கண்டால் இந்திரபுரியின் நரசிம்மரும் உத்தமராயரும் கூட நடுங்குவார்கள். இருந்தும் நான் வெளிப்படையாக என் அடையாளத்தை கூறிவிட்டேன். ஆனால் நீ உன் அடையாளத்தை கூற மறுக்கிறாய் என்று கர்ஜித்தார். சூரியவர்மன் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதை பார்த்ததும் முகமுடி அணிந்த அந்த பெண் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தன் முகமுடியை அகற்றிவிட்டு, வேட்டையரே, என்னை எப்படி மறந்தீர்கள்? நான் இந்திரபுரி பேரரசின் தளபதி சுகானா. என் ஆற்றலை நீங்கள் உணரவில்லையா? நான் இப்போது 7ஆம் நிலை வீராங்கனையாகிவிட்டது உண்மைதான். அதற்காக என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுவதெல்லாம் எந்த வகையிலும் சரியல்ல. இந்த பகுதி என் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. இங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிய எனக்கு உரிமை இருக்கிறது. அதனால்தான் நான் இங்கு வந்தேன். மற்றபடி உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கவில்லை என்று கூறினார். அவள் பேசும்போது அவள் முகம் கடுமையானதாகவும் கம்பீரமானதாகவும் இருந்தது. அவள் முகமூடியை அகற்றியவுடன் சூரியவர்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். சுகானாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் நிதானமடைந்து தன் சக்தியை திரும்பப் பெறத் தொடங்கினார். அப்போது திடீரென்று நிலம் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. அது வெடிப்பின் சத்தம் அல்ல, பல குதிரைகள் ஒரே நேரத்தில் நெருங்கும் காலடி சத்தம். சில நொடிகளில் 15 முதல் 20 வீரர்கள் குதிரைகளில் பாய்ந்து வந்து அந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டனர். அவர்களது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் சாதாரண வீரர்களுடையது அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு கருப்பு நிற குதிரை மெதுவாக முன்னால் வந்தது. அதன் மீது அமர்ந்திருந்த மனிதன் ஒரு கண் முழுமையாக சேதமடைந்து பழைய காயத்தின் தழும்புகள் முகம் முழுவதும் பரவியிருந்தன. மற்றொரு கண் மட்டும் வேட்டையாடும் மிருகத்தின் கண்களைப் போல கூர்மையாக ஒளிர்ந்தது. அவன் குதிரையிலிருந்து இறங்கவில்லை. அதே இடத்தில் நின்றபடி சுற்றியுள்ள அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான். அவன் நின்ற நொடியில் சுற்றியிருந்த காற்றே கனமானது. சக்தி அடர்த்தியாக மாறியது. அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றலை உணர்ந்ததும் சூரியவர்மனின் முகம் இறுக்கமடைந்தது. கஜசூரன் என்று அவர் மனதிற்குள் கூறினார். அந்த மனிதன் மெதுவாக சிரித்தான். ஓஹோ, நீலபூத சுழல் உண்மையிலேயே தோன்றியிருக்கிறதா என்று சொல்லி தன் ஆட்களை ஒரு பார்வை பார்த்தான். இன்று நமக்கு அதிர்ஷ்ட நாள் போல் இருக்கிறது நண்பர்களே. இவ்வளவு சக்தி நமக்கு தானாகவே வந்து சேர்ந்திருக்கிறது. அவன் சிரிப்பு மகிழ்ச்சியுடையது அல்ல, வேட்டைக்கு முன் வரும் மிருகத்தின் சிரிப்பு. அவனது பயங்கரமான சிரிப்பு சத்தம் அந்த பாலைவனம் முழுவதும் உரக்க எதிரொலித்தது. அந்த தருணத்தில் ஒரு கனத்த குரல் ஒலித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அது சூரியவர்மன். அவர் அந்த ஒற்றைக்கண் வீரனை கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் சுகானாவை பார்த்து, தளபதி, இவர்கள் உங்கள் தோழர்களாக இருந்தால் அவர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். என் கூட்டத்தை சேர்ந்த வீரன் ஒருவன் அந்த சுழலுக்குள் சிக்கியிருக்கிறான். அவர்களில் யாராவது அவனை தொந்தரவு செய்தால் அவர்கள் இந்திரபுரி பேரரசின் வீரர்கள் என்பதை கூட நான் மறந்து விடுவேன் என்றார். அவன் இதை சொன்னபோது சூரியவர்மனின் சக்தி சுற்றுப்புறத்தை ஒரு சிவப்பு புகையாக மூடியது. அது அனைவரையும் கலக்கமடைய செய்தது. இதைக் கேட்ட சுகானா சூரியவர்மனிடம், அவர்கள் என்னுடன் வந்தவர்கள் அல்ல என்றாள். பின்னர் அவள் தன் குரலை உயர்த்தி அந்த கூட்டத்தை பார்த்து, நீ யார்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் கூட்டத்தின் பெயர் என்ன? நான் இந்திரபுரி பேரரசின் கிழக்கு எல்லையின் தளபதி சுகானா. நீ இந்த பேரரசை சேர்ந்தவனாக தெரியவில்லை. இங்கு உனக்கென்ன வேலை என்று கேட்டாள். அவள் பேசிய போது அவளது சக்தி திரண்டு அவள் கைகளில் நின்றது. அவளுக்கு பின்னால் அவளது பிரம்மாண்டமான காட்டுப்பூனை வந்து நின்றது. மறுபுறம் சராயுவும் வத்சலாவும் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தனர். அனைவரின் பார்வையும் தன் மீது இருப்பதை உணர்ந்த அந்த ஒற்றைக்கண் வீரன் தன் குதிரையில் இருந்து கீழே குதித்தான். மெதுவாக முன்னால் வந்து சுகானாவை பார்த்து, நான் வனவேடர் குலத்தின் தலைவர்களின் ஒருவன். என் பெயர் உதயநாதன். நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னுடன் வாதிடவோ அல்லது என்னை எதிர்க்கவோ துணிபவர்களை நசுக்கும் மிருகமான உதயநாதன் நான்தான். நான் என் எதிரிகளின் கண்களை பிடுங்கி அவர்களை உயிருடன் விட்டு விடுவேன். அதுதான் எனது சிறப்பே என்றான். அவன் இதை கூறும்போது அவனது முகம் மிகவும் பயங்கரமாக தோன்றியது.
அதைக் கேட்டபோது அங்கிருந்த பலரது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவனிடம் ஒரு குரூரமான சிரிப்பு இருந்தது. அவன் அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு, நண்பர்களே, நீங்கள் என்னை கண்டு பயப்படத் தேவையில்லை. எனக்கு உங்களிடமிருந்து எதுவும் வேண்டாம். நான் அந்த சக்திக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன். நிலபூத சக்தி ஆபத்தானது. அதனால் நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன விலை கொடுத்தாவது அதை பெற்றே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறேன். குறுக்கே வந்து விஷயத்தை கடினமாக்காதீர்கள் என்று கூறினான். அவன் பேசி முடித்ததும் அவனது உடலில் இருந்து காட்டு மிருகங்களின் உக்கிரமான ஆற்றல் வெளிப்பட்டது. இந்த கொடூரமான சக்தியை உணர்ந்த தளபதி சுகானா, உதயநாதா, நீ இந்திரபுரி பேரரசின் கிழக்கு எல்லையில் நிற்கிறாய் என்பதையும் நான் இந்த எல்லையின் தளபதி என்பதையும் மறந்துவிடாதே என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு பயங்கரமான சிரிப்பொலி மீண்டும் எதிரொலித்தது. அது உதயநாதனின் சிரிப்பு. அவன் ஏளனத்துடன், என்ன குழந்தை என்று நினைத்தாயா? நீ தளபதி என்றால் நான் பயப்பட வேண்டுமா? என் வார்த்தைகளை கேட்டு ஒதுங்கி நிற்பதுதான் உனக்கு நல்லது. திரும்பிப்பார், நீங்கள் மொத்தமே 3 பேர்தான். என் கூட்டம் அல்ல. என்னை கூட உங்களால் சமாளிக்க முடியாது. ஆனால் நான் நினைத்தால் உங்களை முழுமையாக நசுக்கி விடுவேன். மறந்து விடாதே, சக்தி வாய்ந்த நபர்களுக்கு இடையிலான போர்களில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அது எப்போதும் எனக்கு நிகழாதது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றா. அதன் பிறகு அவன் தன் ஆட்களை நோக்கி திரும்பி, என் வலிமை மிக்க வனவேடர் குல சகோதரர்களே, வேட்டை நம் கண்முன்னே இருக்கிறது. இன்னும் ஏன் காத்திருக்கிறீர்கள்? நான் உங்கள் காதுகளில் வந்து கத்தினால்தான் வேலையை துவங்குவீர்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். பின்னர் அந்த சிரிப்பு முறைப்பாக மாறியது. வழியில் யார் வந்தாலும் வெட்டி வீசி போர்க்களத்தை சுத்தம் செய்யுங்கள். அந்த நிலபூத சுழலை நான் தனியாக சமாளித்துக் கொள்கிறேன் என்று கர்ஜித்தான். அவனுடைய பயங்கரமான குரல் கர்ஜனை போல எதிரொலித்தது. எல்லா இடங்களிலும் ஆற்றல் அலைப்பொங்க ஆரம்பித்தது. தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தைக் கண்ட சூரியவர்மன் ஒரு கடுமையான போருக்கு தயாரானார். தன் சக்தியை வெளிப்படுத்தி ஒரு முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தார். அவருடைய வேதாள மிருகம் வெளியே பாய்ந்தது. இன்னும் அருவருப்பான கூட்டம். போர் தளபதி நரசிம்மர் கூட ஒருமுறை இவர்கள் படையைக் கண்டு பயந்து போரை கைவிட்ட கதையெல்லாம் இருக்கிறது. இவர்களை அடக்க பூத சக்தி தேவை. தயவு செய்து புரிந்து கொள். இப்போது தப்பிப்பதே நல்லது என்றார். இந்த வார்த்தைகள் சூரியவர்மனை பயமுறுத்தியது. வத்சலாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவரை மேலும் அழுத்தியது. சூரியவர்மன் பதட்டத்தோடு சுகானாவை பார்த்து, வனவேடர் குலம் உண்மையிலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? என்னால் நம்ப முடியவில்லை. இவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு சக்தி கிடைத்தது என்று கேட்டா. அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு ஓநாய் மீது ஏறி குதித்த உதயநாதன் பக்கத்தில் இருந்த வீரனிடம் ஒரு நீலரத்தினம் பதித்த செங்கோலை வாங்கினான். அது நீல ஒளியில் பிரகாசிக்கத் தொடங்கியது. அவன் சூரியவர்மனை பார்த்து சிரித்தான். நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் வேட்டையரே. உங்கள் தளபதி சுகானா கூறுவது உண்மைதான். மாய மிருகங்களை வேட்டையாடி அதை எங்கள் அடிமையாக மாற்றும் புத்திசாலி வீரர்கள்தான் நாங்கள். பின்னர் அவன் கையில் இருந்த செங்கோலை உயர்த்தி, இதோ நீலரத்தின செங்கோல் இருக்கிறதே, இதுதான் மாய மிருகங்களை கட்டுப்படுத்தும் அதிகார செங்கோல். இதன் மேல் இருக்கும் ரத்தினம் ஒரு நீல யாளியை வேட்டையாடி அது உயிரோடு இருக்கும் போதே அதன் உடலை கிழித்து எடுக்கப்பட்ட ரத்தினம். அதனால்தான் இதற்கு வீரியம் அதிகமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி எந்த மிருகத்தின் ஆன்மாவையும் என்னால் ஏவல் வீரனாக பயன்படுத்த முடியும். ஆனால் வெறும் மிருகங்களின் ஆன்மாக்களை பயன்படுத்தி எனக்கு சலிப்பு தட்டிவிட்டது. அடுத்து மனிதர்களின் ஆன்மாவை ஏவல் வீரனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அதை செய்ய எனக்கு நிலபூத சக்தி தேவை. அது எப்போது என்னிடம் இருக்கிறது. அதை எடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வழியில் யார் குறுக்கே வந்தாலும் அவர்கள் உடல் 8ஆய் பிரிக்கப்பட்டு 4 திசையிலும் மாறி மாறி வீசப்படும் என்று சாதாரணமாக சொன்னான். உதயநாதன் கண்களில் துளிக்கூட கருணை இல்லை. அவனது கைகள் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. அவன் முத்திரைகளை உருவாக்குவதைக் கண்ட சுகானா பயத்துடன், வேட்டையரே, அவன் பொய் சொல்லவில்லை. அவனை நிறுத்தியாக வேண்டும். அவன் சொன்னதை செய்து விடுவான். மணவேடர் குலம் இது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் எதிரிகளை சிக்க வைப்பதில் வல்லவர்கள். அதனால்தான் எந்த ராஜ்யமும் அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதில்லை. அதனால்தான் அவர்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார்கள். அவன் மட்டும்
அந்த முத்திரையை முடித்து விட்டால் தன் சக்தியை பயன்படுத்தி மற்றொரு சக்தி வாய்ந்த ஆத்மாவை வரவழைத்து அதை நம் மீது ஏவி விடுவான். அந்த ஆன்மா அவனை விட கொடூரமானது, அது நம்மை கொன்றுவிடும் என்று கெஞ்சினாள். அதை கேட்ட உதயநாதன் சிரித்தான். சுகானா, உனக்கு எப்படி எங்களை பற்றி இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறது? அதுவும் என் முத்திரையை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கிறது? உண்மையை சொல், நீ என்னை ரகசியமாய் காதலிக்கிறாய்தானே என்று கேட்டான். அவன் இதை சொல்லி முடித்த அடுத்த கணமே நிலபூத சுழல் திசையிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் கேட்டது. சுழலிலிருந்து பிரகாசமான ஒளி வெடித்துச் சிதறியது. சக்தி அலைகள் சுற்றியிருந்த கற்களையும் பாறைகளையும் துண்டு துண்டாக உடைத்தன. இந்த பயங்கரமான காட்சியைக் கண்ட சூரியவர்மன் வேகமாக பாய்ந்து சென்று வத்சலாவுக்கு முன்னால் ஒரு கேடயமாக நின்றார். என்ன ஆனாலும் அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். வெடித்து சிதறிய இடத்தில் இருந்து பிரம்மாண்டமான சக்தி அலை வெளிப்பட்டது. அது எல்லோரையும் தாக்கியது. வத்சலா மட்டும் சூரியவர்மனால் காப்பாற்றப்பட்டாள். ஆனால் சுகானா, சராயு மற்றும் அனைத்து எதிரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சராயுவின் சக்தி குறைந்ததை பார்த்த வத்சலா தன் மாய மோதிரத்தில் இருந்து ஒரு சிவப்பு நிற பாட்டிலை எடுத்தாள். அது இரத்தத்தை போன்ற வாசனையை கொண்டிருந்தது. சராயு அதை குடித்ததும் அவனது சக்தி ஓரளவு திரும்பியது. அப்போது வத்சலா பதற்றத்துடன் கத்தினாள். அபிமன்யு எங்கே? அவன் சக்தியை ஏன் என்னால் உணர முடியவில்லை? இதை கேட்ட சூரியவர்மனும் தன் கவனத்தை நிலபூத சுழலை நோக்கி திருப்பினார். அவர் தன் சக்தியை அந்த சுழலுக்குள் அனுப்பி ஆராய்ந்தார். ஆனால் அவராலும் அபிமன்யுவின் ஆற்றலை உணர முடியவில்லை. சூரியவர்மனின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்ட சுகானா அதிர்ச்சியுடன், அபிமன்யு இந்த நிலபூத சுழலுக்குள் இருக்கிறானா? என்ன சொல்கிறீர்கள்? அவன் ஒரு 6ஆம் நிலை வீரன். அவனால் எப்படி இதை தாங்க முடியும்? நீங்கள் எப்படி இதற்கு சம்மதித்தீர்கள்? நிலபூத சக்தி பஞ்சபூத சக்தியில் பலவீனமான ஒன்றாக கருதப்பட்டாலும் அது கஜவீரனால் தாங்கும் அளவிற்கு பலவீனமானது அல்ல. அதை அடைய 10 சக்கரங்களையும் விழித்தல செய்த கஜசூரனால் மட்டுமே முடியும். அவன் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கத்தினார். அபிமன்யு இறந்து விட்டான் என சுகானா ஆணித்தனமாக கூறினார். வத்சலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் சராயுவின் முகத்தில் கோபமும் வெறுப்பும் கொந்தளித்தது. அந்த வெறுப்பு முழுவதும் உதயநாதன் மீது இருந்தது. அபிமன்யுவின் பயிற்சியில் இவன் இடையூறு செய்யாமல் இருந்திருந்தால் அபிமன்யுவால் சக்தியை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு உயிர் போகும் நிலை வந்திருக்காது என்று சராயு மனதிற்குள் நினைத்தான். மறுபுறம் உதயநாதன் இந்த போர் முடிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டான். எந்த பதட்டமும் இல்லாமல் அவன் அமைதியாக நிலபூத சுழலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இவை அனைத்தையும் அறியாத அபிமன்யுவின் உடலில் ஏற்பட்டிருந்த விரிசல்கள் எந்த நொடியிலும் வெடிக்க தயாராக இருந்தன. தன்னுள் என்ன நடக்கிறது என அபிமன்யுவுக்கு புரியவில்லை. அவனது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பதக்கம் தீவிரமாக ஒளிர்ந்தது. அந்த சிவப்பு ரத்தினத்தில் இருந்து வெளிப்பட்ட சக்தி, நிலபூதத்தின் மூல ஆற்றல் அவனது உடலை சிதைக்காமல் அந்த பதக்கம் தடுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நிலபூதத்தின் மூல சக்தி இடைவிடாமல் அவனது உடலுக்குள் புகுந்து கொண்டே இருந்தது. அவன் உடல் தாங்க முடியாத வலியை அனுபவித்தது. இந்த 2 சக்திகளின் மோதலால் அபிமன்யுவின் உடலில் ஏற்பட்ட வலி தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது. அவன் மயங்கத் தொடங்கினான். அந்த வேதனையின் நடுவில் அவனது பாட்டியின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. பாட்டி, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. நான் தோற்று போய்விட்டேன் என அவன் மெதுவாக கண்களை மூடினான். அந்த நிமிடமே நிலபூதச் சுழலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி மெதுவாக பலவீனமடையத் தொடங்கியது. நிலபூத சுழலின் சக்தி அடக்கப்பட்டது. இதைக் கண்ட அபிமன்யுவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி தோன்றியது. மறுபுறம் மற்ற அனைவரும் அபிமன்யு பிழைப்பான் என்ற நம்பிக்கையை இழந்திருந்தனர். கோபத்தில் கொந்தளித்த சராயு உதயநாதனை தாக்க சீறி பாய்ந்தான். ஆனால் உதயநாதனுக்கு முன்னால் அவன் சிறு எறும்பு போல இருந்தான். உதயநாதன் சராயுவை தனது இடது கையால் தட்டிவிட்டான். சராயு தரையில் விழுந்தான். உதயநாதன் அவனை பார்த்து கொடூரமாக சிரித்தான். நீ வெறும் 7ஆம் நிலை மிருகம்தான். இன்னும் சிறப்பு வாய்ந்த மிருகமாக மாறவில்லை. அதனால்தான் உன் ஆன்மாவை கைப்பற்றாமல் உன்னை மன்னித்து விட்டேன். ஆனால் அதற்காக என்னை தாக்கலாம் என்று நினைக்காதே. பின்னர் தன் கையை காற்றில் அசைக்க ஒரு கொடிய சிவப்பு சக்தி அலை ஒன்று அந்த செங்கோலில் இருந்து வெளியே பாய்ந்து ஒரு புலியைப் போல சராயுவை தாக்க ஆரம்பித்தது. இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலால் சராயு கடுமையாக காயமடைந்து
தனது உண்மையான வடிவத்திற்கு திரும்பி மீண்டும் ஒரு குட்டி நாகமாக மாறினான். இதைக் கண்ட உதயநாதன் ஆச்சரியப்பட்டான். ஓ, இத்தனை அடி வாங்கியதற்கு பின்னாலும் உன்னால் உயிருடன் இருக்க முடிகிறது என்றால் நீ பயனுள்ள மிருகம்தான். இதை தூக்கி செல்லுங்கள். இதை என்ன செய்வது என்று பிறகு சொல்கிறேன் என்றான். அந்த தருணத்தில் சூரியவர்மன் சராயுவை காப்பாற்ற நினைத்தார். ஆனால் அவர் வத்சலாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதனால் அவர் நகரவில்லை. மறுபுறம் உதயநாதன் யாரை பற்றியும் கண்டு கொள்ளாமல் அந்த சுழலை கட்டுப்படுத்த முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். முத்திரை உருவாகும் போது நிலபூத சுழலை சுற்றி ஒரு சிவப்பு நிற சக்தி வலை தோன்றியது. அந்த வலை விசித்திரமாக இருந்தது. அதிலிருந்து இரத்தத்தின் வாசனை வீசியது. அதிக ஆச்சரியம் என்னவென்றால் அந்த வலை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நிலபூதத்தின் மூல சக்தியால் கூட அதை கிழிக்க முடியவில்லை. நிலபூத சக்தி பலவீனமடையத் தொடங்கியது. இதைக் கண்ட சூரியவர்மன் மற்றும் வத்சலா உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். வத்சலா சூரியவர்மனை பார்த்து, இது உண்மையிலேயே சாத்தியமா? நிலபூத சக்தி இந்த காட்டு மிராண்டிக்கு அஞ்சுகிறதா என்று கேட்டார். அதற்கு சூரியவர்மன், வத்சலா, நிலபூத சக்தி உதயநாதனுக்கு அடிபணியவில்லை. அவன் பயன்படுத்திய நுட்பத்திற்கு அடிபணிகிறது என்றார். அதை சொல்லும்போது சூரியவர்மனின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. உதயநாதனின் நுட்பத்தை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவரது கண்களில் தெரிந்தது. தங்கள் சக்தியை அதிகரிக்க ஒரு நுட்பம் இருக்கிறது என்றால் அதை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இப்படிப்பட்ட அபூர்வமான நுட்பங்கள் சில குறிப்பிட்ட சாஸ்திரங்களில் மட்டுமே இருக்கும். அந்த சாஸ்திரங்களில் இருந்து வந்த சிறப்பு நுட்பங்களை வனவேடர் குலம் வைத்திருக்கிறது என்பதே அவர்களின் மிகப்பெரிய பலம். உதயநாதன் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் தனது முத்திரையை வெற்றிகரமாக முடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார். நிலபூதத்தின் மூல சக்தியை ஒரு சிவப்பு நிற சக்தி வலையில் சிறைப்பிடிக்க முயன்றான். ஆனால் அவன் அறியாத ஒன்று இருந்தது. இவன் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருக்கும் அதே நிலபூத சக்தி ஏற்கனவே அபிமன்யுவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்பதையும், இந்த வலையின் உதவியால் அதை அபிமன்யு இன்னும் எளிதாக பெற்றுவிடுவான் என்பதையும் உதயநாதன் அறியவில்லை. உதயநாதன் அபிமன்யுவுக்கு உதவி கொண்டிருந்தான். அபிமன்யுவின் பதக்கத்தில் சிக்காமல் தப்பித்து ஓட முயற்சித்த நிலபூத சக்தியை முழுவதுமாக வளைப்போட்டு மூடிவிட்டான் உதயநாதன். இப்போது அதன் சக்தி சிந்தாமல் சிதறாமல் பதக்கத்தால் உள்ளே இழுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. சுழலுக்குள் அபிமன்யுவின் காயங்கள் அப்படியே இருந்தாலும் நிலபூத சக்தி பலவீனமடையத் தொடங்கியது. அதனால் அவனுக்கு புது காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் சுழலின் ஆற்றல் குறைந்து கொண்டு இருப்பதை உணர்ந்த உதயநாதனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. என்ன இது? என் வலை எந்த சக்தியையும் தப்ப விடாதே. இந்த சக்தி மட்டும் எங்கே போனது என்று ஒன்றும் புரியாமல் முழித்தான். வானத்தை பார்த்து கத்தினா. உதயநாதனுடைய உதவியுடன் பதக்கத்தில் இருந்த மாயக்கல் தனது வேலையை ஏறக்குறைய முடித்திருந்தது. திடீரென்று எரிமலை வெடிப்பதைப் போல மீண்டும் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதில் அந்த சிவப்பு வலை ஒரு நொடியில் கிழித்தெறியப்பட்டது. அது எண்ணற்ற துண்டுகளாக சிதறி ஓடியது. அதனைத் தொடர்ந்து ஒரு சக்தி அலை எல்லா திசைகளிலும் பரவியது. அந்த ஆற்றல் அலை கஜசூரர்களை எதுவும் செய்யவில்லை என்றாலும் கஜ வீரர்களை தாக்கி ரத்தம் கக்க வைத்தது. வத்சலா, சராயு மற்றும் சுகானா அதிர்ஷ்டசாலிகள். அந்த சக்தி அலையை கண்டதும் அவர்கள் தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிக் கொண்டனர். அந்த கவசம் அந்த அலையை தாங்கும் அளவுக்கு தடிமனாக இருந்தது. ஆனாலும் அதில் விரிசல்கள் தோன்றின. இதைக் கண்ட சூரியவர்மனின் முகம் கவலை தோன்றியது. அவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை உணரத் தொடங்கினார். அவரது உள் சக்தியை அதிர வைக்கக்கூடியதாக இருந்தது அந்த ஆற்றல். அதை சூரியவர்மன் மட்டுமல்ல, உதயநாதனும் உணர்ந்தார். நிலபூத சுழல் இருந்த இடத்தில் இப்போது நட்சத்திரம் போல பிரகாசமான ஒளி ஒன்று வீசியது. அதை அதிர்ச்சியுடன் பார்த்த உதயநாதனுடைய முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் உரத்த குரலில், யார் நீ? என் சக்தியை பயன்படுத்தி நிலபூத மூல சக்தியை கட்டுப்படுத்த உனக்கு அனுமதி கொடுத்தது யார் என்று கத்தினான். அப்போது உதயநாதனின் உடலில் இருந்து பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டு அந்த பகுதி முழுவதும் பரவியது. உதயநாதன் சொன்னதைக் கேட்டு அனைவரும் திகைத்து நின்றனர். சூரியவர்மனும் வத்சலாவும் கூட நம்ப முடியாமல் அபிமன்யுவை நோக்கி திரும்பினர். நிலபூத சக்தியை அடக்க போராடிய அபிமன்யு உதயநாதனின் உதவியோடு அதை ஒரு வழியாக அடக்கிவிட்டான். யாரோ ஒருவன் தனது சக்தியை பயன்படுத்தி தனக்கு வரவேண்டிய நிலபூத சக்தியை திருடிவிட்டான் என்பதை உணர்ந்த உதயநாதன் கோபத்தில் கொதித்தெழுந்தான். நடந்ததை அவன் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கருதினான்.
கோபத்தோடு அந்த பிரகாசமான ஒளியை பார்த்து, நீ யாராக இருந்தாலும் சரி, இப்போதே வெளியே வந்துவிடு. நீ யாரிடம் விளையாடுகிறாய் என்று உனக்கு தெரியாது. உன்னை மட்டுமல்ல, உன் பரம்பரையையே எரித்து சாம்பலாக்கி விடுவேன். மரியாதையாக நிலபூத சக்தியை என்னிடம் ஒப்படைத்து விடு. அப்படி நீ ஒப்படைத்தால் நான் உன்னை எதுவும் செய்யாமல் விட்டு விடுகிறேன். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி என்று கத்தினார். உதயநாதனின் குரல் கோபத்தில் ஆரம்பித்து மிரட்டலில் பயணித்து இறுதியில் கெஞ்சலில் முடிந்தது. உதயநாதனுக்கு வேறு வழி இல்லை. உலகத்தின் அனைத்து பிரம்மக்கலை வீரனும் அடைய துடிக்கும் பஞ்சபூத சக்தியில் ஒன்று அவன் முன்னால் இருக்கிறது. இதை அவன் இப்போது இழந்தால் அவன் அவனையே மன்னிக்க மாட்டான். அவன் முகம் எரிமலையைப் போல கொதித்தது. உதயநாதன் சொல்வதை வத்சலாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் சூரியவர்மனை வருத்தத்தோடு பார்த்து, வேட்டையரே, உங்களால் அபிமன்யுவின் சக்தியை உணர முடிகிறதா? நான் நீண்ட நேரமாக முயற்சி செய்து பார்க்கிறேன். என்னால் எதையும் உணர முடியவில்லை. மாறாக வேறு ஏதோ மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான ஒரு ஆற்றலைத்தான் நான் உணர்கிறேன். என் இதயம் நடுங்குகிறது. உதயநாதனையே கோபப்படுத்தும் அளவிற்கு யாரோ ஒருவன் வந்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். அபிமன்யுவுக்கு ஏதேனும் ஆகியிருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். வத்சலா கவலைப்படுவதைக் கண்ட சூரியவர்மன், அபிமன்யு உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்து இங்கு இவ்வளவு நேரம் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த நிலபூத சக்தி மறைந்து விட்டது. யாரோ ஒருவர் நிச்சயமாக அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். அந்த நபர் அபிமன்யுவா அல்லது வேறு யாராவது ஒருவரா என்றும் என்னால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்று மற்றும் உறுதியாக சொல்கிறேன், இந்த பூத சக்தி அபிமன்யுவின் ஆற்றலை உறிஞ்சியிருக்கிறது. அதனால்தான் அவன் அருகே இருப்பதைப் போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இதை கூறும்போது சுழலுக்குள் ஒரு ஆற்றல் நகர்வதை சூரியவர்மனால் உணர முடிந்தது. ஆழ்கடலில் இருக்கும் அமைதி அந்த ஆற்றலில் இருந்தது. சுழலிலிருந்து எந்த பதிலும் வராததைக் கண்ட உதயநாதன் கோபத்தில் வெகுண்டு எழுந்து, நீ எல்லை மீறுகிறாய், உன் ஆணவத்தை நான் அடக்குகிறேன் பார் என்று கத்தினான். அந்த சமயத்தில் அவன் தனது சக்தி அனைத்தையும் திரட்டினான். அவனுக்கு முன்னால் நெருப்பு பந்து போல சிவப்பு பந்து ஒன்று தோன்றியது. அது அவனது சக்தி அனைத்தையும் கொண்ட பந்தாக இருந்தது. உதயநாதன் தனது தாக்குதல் முத்திரைகளை உருவாக்கத் துவங்கினான். அந்த கோலம் கண்ணை பறிக்கும் ஒளியையும் பயங்கரமான ஆற்றலையும் வெளிப்படுத்தத் தொடங்கியது. பின்னர் உதயநாதன் கோபத்தோடு அந்த சுழலை நோக்கி தன் சிவப்பு பந்தை வீசினான். கண்ணை பறிக்கும் ஒளியோடு சிவப்பு பந்து சுழலை நோக்கி பாய்ந்து சென்றது. அந்த தருணத்தில் அந்த பகுதியில் இரண்டு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை உணர முடிந்தது. ஒன்று உதயநாதன் தொடுத்த சிவப்பு பந்துக்கு சொந்தமானது. இரண்டாவதுதான் யாருடையது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. பாய்ந்து சென்ற சிவப்பு பந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரில் மோதி வெடித்து சிதறியது. சிவப்பு நிற ஆற்றல் வெடித்து சிதறும் போது கண்ணுக்கு தெரியாத சுவர் இப்போது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க ஆரம்பித்தது. நிலபூத சக்தியை கொண்ட அந்த சுவரில் உதயநாதனின் தாக்குதலால் சில கீறல்களை மட்டுமே விட்டு செல்ல முடிந்தது. சிவப்பு பந்தில் இருந்து வெடித்த ஆற்றல் எல்லா திசைகளிலும் பரவியது. ஆனால் பூத சக்தி மட்டும் பாதிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. திடீரென்று அந்த சுழலுக்குள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கலந்த குரல் ஒன்று ஒலித்தது. நான் சாதித்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன். இதை செய்தது நான் தான் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் வெற்றி பெற்று விட்டேன். நிலபூத சக்தி இப்போது என்னுடையது. நான் முன்பை விட மிகவும் வலிமையானவனாக மாறிவிட்டேன் என்று அந்த இளைஞன் கத்தினான். அது வேறு யாருமல்ல, அபிமன்யுதான். நிலபூத சக்தியை முழுமையாக பெற்றுவிட்டாலும் அபிமன்யுவால் அதன் முழு சக்தியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதன் ஒரு பகுதியை மட்டுமே அவனால் பயன்படுத்த முடிந்தது. ஆனால் அதுவே அவனை 7ஆம் நிலை கஜவீரனாக உயர்த்தியிருந்தது. அபிமன்யுவின் உடல் முழுக்க ஒரு வலி பரவி இருந்தது. ஆனால் அதை அவன் சந்தோஷமாக அனுபவித்தான். அபிமன்யு தன் கையை காற்றில் அசைத்து தன் சக்தியை சோதித்து பார்த்தான். அவன் கையில் இருந்து வெளியேறிய சுழல் வடிவ சக்தி அவனை சுற்றியிருந்த மூடுபனியை ஒரே கணத்தில் ஊதி தள்ளியது. மூடுபனி விலகியதும் நீண்ட கருங்கூந்தலும் நீல கண்களும் கொண்ட 20 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான இளைஞன் தோன்றினான். அவன் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனைப் போல தெரிந்தான். வெறும் வஸ்திரம் மட்டும் அணிந்து கொண்டு சட்டை அணியாமல் கம்பீரமாக அவன் நின்று கொண்டிருந்தான். ஆயுதம் எதுவும் இல்லாமல் வெறுங்கொய்யோடு இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யத்தின் இளவரசன் போல இருந்தான். அவனை பார்த்தவுடன் சுகானா அதிர்ச்சி அடைந்தான்.
வேட்டையரே, இவன் யார்? அபிமன்யுதானே அந்த சுழலுக்குள் இருக்கிறான் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார். அபிமன்யு வத்சலா கொடுத்த மருந்தையும் மந்திரத்தையும் பயன்படுத்தி தன் உருவத்தை மாற்றியிருந்தான். அது தாமா, வத்சலா, சூரியவர்மன் மற்றும் சராயுவுக்கு மட்டுமே தெரியும். மற்ற யாருக்கும் தெரியாது. அதுதான் சுகானாவை குழப்பியது. அதை புரிந்து கொண்ட சூரியவர்மன் வேகமாக யோசித்து சுகானாவை பார்த்து, சுகானா, இவன் ருத்ரன், வத்சலாவின் நெருங்கிய நண்பன் என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் கேட்கும்படி கத்தினார். அபிமன்யு உருவத்தை மாற்றியது யாருக்கும் தெரியாது என்பதையே வத்சலா மறந்துவிட்டார். அந்த கணத்தில் அவள் கிட்டத்தட்ட அவனை அபிமன்யு என்று அழைக்கப் போய்விட்டார். அப்போதுதான் சூரியவர்மனின் குரல் இடி முழக்கம் போல அவள் காதுகளில் விழுந்தது. அவள் துரிதமாக நிஜ உலகிற்கு வந்தாள். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனை பார்த்து, ருத்ரா, உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? சரி, அபிமன்யு எங்கே? அவனுக்கு என்ன ஆனது என்று கேட்டாள். முதலில் வத்சலாவின் கேள்வி அபிமன்யுவுக்கு விசித்திரமாக இருந்தது. பின்னர் சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்த பிறகு அவனுக்கு உருவம் மாறிய விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அபிமன்யு என்று அவன் சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். ஆனால் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அபிமன்யுவை பலர் துரத்திக் கொண்டு இருக்கின்றனர். அவன் எங்கே சென்றான் என்று பலர் தேடிக் கொண்டிருக்கின்றனர். அதனால் அபிமன்யு கதைக்கு தற்காலிகமாக ஒரு நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டான். தழுதழுக்கும் குரலில் வத்சலாவை பார்த்து, என்னை மன்னித்து விடு வத்சலா, நான் எவ்வளவோ முயற்சித்தேன். அந்த நிலபூத சக்தி எங்கள் கையை மீறிய ஒன்றாக இருந்தது. நான் எவ்வளவோ கூறினேன், வெளியே போய்விடு போய்விடு என்று கத்தினேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. நான் மாவீரனாக மாற வேண்டும் என்று என்னை தள்ளி விட்டுவிட்டு அந்த நிலபூத சக்தியை நேருக்கு நேராக எதிர்கொண்டான். பாவம், 17 வயது சிறுவன் அவன். அவனால் எப்படி அந்த சக்தியை தாங்க முடியும்? அவன் உடலை அந்த சக்தி கிழித்தெறிந்தது. அவன் துடிதுடித்து இறப்பதை நான் என் 2 கண்களால் கண்டேன். அவனை மீட்டெடுக்க நான் எவ்வளவோ முயற்சித்தேன். அவன் உடல் சாம்பலாக கரைந்து விட்டது. அடுத்து அந்த சக்தி என்னை தாக்க வந்தது. ஆனால் அபிமன்யுவை கொல்ல அந்த நிலபூத சக்தி தனது ஆற்றல் அனைத்தையும் இழந்து விட்டது. அதோடு யாரோ ஒருவர் தனது சக்தியை அனுப்பி நிலபூத சக்தியை அடக்கினார். அதனால் மீதியிருந்த சக்தி என்னை மேம்படுத்தியதே தவிர கொல்லவில்லை. நான் அபிமன்யுவுக்குத்தான் நன்றி கூற வேண்டும் என்று கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு வருத்தத்தோடு கூறினார். அதைக் கேட்டு வத்சலாவும் சூரியவர்மனும் உறைந்து நின்றனர். இதைக் கேட்ட உதயநாதன் கோபத்துடன் கத்தினார், நீ நன்றி கூற வேண்டியது எனக்கு. அந்த சக்தியை அனுப்பியது நான் தான். அதனால் எனக்குத்தான் அந்த நிலபூத சக்தி சொந்தம். நீயாக பஞ்சபூத சக்தியை என்னிடம் கொடுத்தால் உயிர் பிழைப்பாய். இல்லையென்றால் என்ன விலை கொடுத்தாவது அதை உன்னிடமிருந்து நான் பிரித்தெடுப்பேன் என்று ஆத்திரத்தோடு கத்தினார். அவனது கண்களில் ஒரு சிவப்பு நிற ஒளி தோன்றியது. அவனது உடலில் இருந்து பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டு அந்த இடம் முழுக்க பரவி அந்த இடத்தை சிவப்பு நிற போர்க்களமாக மாற்றியது. இதைக் கண்ட சூரியவர்மன் வேகமாக முன்னால் பாய்ந்தார். ஆனால் அபிமன்யு புன்னகைத்து அவரை தடுத்து நிறுத்தினார். தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறியிருக்கிறேன் என்பதையும் நிலபூத சக்தி உண்மையில் எவ்வளவு வலிமையானது என்பதையும் சோதித்து பார்க்க அபிமன்யு விரும்பினான். அதற்கு சரியான ஆள் இந்த உதயநாதன் தான் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். உதயநாதனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் மீண்டும் கோபத்துடன், சிறுவனே, கடைசியாக ஒருமுறை கேட்கிறேன், மரியாதையாக கொடுத்துவிடு. நான் மட்டும் கோபப்பட்டால் உன் உயிரை விட்டுவிட்டு கண்களை பறித்து விடுவேன். நீ வாழ்க்கை முழுவதும் குருடனாகத்தான் அலைய வேண்டும் என்று கத்தினான். ஆனால் அபிமன்யு அவனை துளிக்கூட கண்டு கொள்ளவில்லை. அவன் வத்சலாவை பார்த்து புன்னகைத்து சராயுவை பற்றி கேட்டான். வத்சலா பரிதாபமான முகத்துடன் உதயநாதனை சுட்டிக்காட்டி, இந்த அரக்கன் அந்த சுழலை தாக்க முயன்ற போது உன்னை பாதுகாக்க சராயு இவனோடு சண்டையிட்டான். அதில் சராயு படுகாயம் அடைந்தான். அதோடு இவன் சராயுவை சிறைப்பிடித்து விட்டான். இவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். நம் பலவீனத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று கூறினார். வத்சலா சொன்னதை கேட்ட உதயநாதன் சிரித்துக்கொண்டே, என்ன குழந்தை போல அவனிடம் புகார் அளித்துக் கொண்டிருக்கிறாய்? இவனிடம் சொன்னால் உங்களை காப்பாற்றி விடுவானா? ஆமாம், பூதசக்தி வலிமையானதுதான். அதை பெற்ற இவனும் வலிமையானவன்தான். ஆனால் பஞ்சபூத சக்தியை தாங்க திவ்ய தேவ உடல் வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் இவன் மட்டும் அந்த நிலையை அடையவில்லை என்றால் அவன் தானாகவே இறந்து விடுவான் என்று கூறினான். உடனே வத்சலா அதற்குள் என்று பேச வருவதற்குள் உதயநாதன் அவளை தடுத்தான். அவன் ஏளனம் நிறைந்த குரலோடு, என்ன அதற்குள்?
அதற்குள் என்னை அவன் கொன்று விடுவானா? முதலில் அவன் உடலை பாருங்கள், சிலந்தி வலை போல எத்தனை விரிசல் என்று. அதெல்லாம் அவன் நிலபூத சக்தியை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது ஏற்பட்ட காயங்கள். அவனது உடலால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதற்கு அவைதான் ஆதாரம். அவன் அதை பயன்படுத்த அவனது மரணம் அவனை நெருங்கிக் கொண்டே இருக்கும் என்று அலட்சியமாக சொன்னான். பின்னர் அவன் பரிதாபமான முகத்துடன் அபிமன்யுவை பார்த்து, இங்கு பார் சிறுவனை, நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். நீ உயிருடன் இருக்க விரும்பினால் அந்த பூத சக்தியை என்னிடம் கொடுத்துவிடு. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டு இருக்கிறது. நான் உன் மீது இருக்கும் அக்கறையில்தான் சொல்கிறேன். நீ என் உடன் பிறந்த சகோதரன் போல இருக்கிறாய் என்று கெஞ்சினான். மிரட்டல்கள் வேலை செய்யவில்லை என்றவுடன் உதயநாதன் கெஞ்சலை கையில் எடுத்தான். ஆனால் அபிமன்யுவிடம் எதுவும் வேலை செய்யவில்லை. அவன் உதயநாதனை புறக்கணித்துவிட்டு, சராயு எங்கே என்று கத்தினான். சராயுவை காணவில்லை என்பதை உணர்ந்தபோது அவன் கோபத்தில் முத்திரைகளை உருவாக்கத் துவங்கினான். அபிமன்யுவை சுற்றி ஒரு சுழல் உருவாகத் துவங்கியது. அது வானவேடர் கூட்டத்தை சேர்ந்தவர்களை தன்னை நோக்கி இழுக்கத் துவங்கியது. அதைக் கண்ட உதயநாதனுக்கு மரண பயம் வந்தது. அவன் துரிதமாக தன் சக்தியை திரட்டினான். ஆனால் அவனது சக்தியின் பெரும்பகுதி நிலபூத அலையை கட்டுப்படுத்துவதில் செலவழிக்கப்பட்டது. அதனால் அவனால் இப்போது எந்த சக்தியையும் செயல்படுத்த முடியவில்லை. அதற்குள் எதிரே இருந்த அபிமன்யு கோபத்தில் அங்கிருந்த அனைவரையும் கொல்ல தயாரானான். அதைக் கண்ட உதயநாதன் அபிமன்யுவை நோக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலை வீசினான். பதட்டத்தோடு, இதோ இதோ இருக்கிறது உன் தெய்வீக பாம்பு, நீயே வைத்துக்கொள் என்று கத்தினான். அபிமன்யு ஒரு கையால் முத்திரையை உருவாக்கிக் கொண்டு இன்னொரு கையால் அந்த பாட்டிலின் மூடியை திறந்தான். அதிலிருந்து பச்சை நிற கோடுகளுடன் ஒரு சிறிய தெய்வீக பாம்பு வெளிவந்தது. அது தன் நாக்கை நீட்டி தன் சிறிய கண்களால் அபிமன்யுவை பார்த்தது. சராயு மோசமாக காயமடைந்திருப்பதைக் கண்ட அபிமன்யுவின் கண்களில் ஆத்திரம் தெரிந்தது. அவன் தன் இரு கைகளாலும் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது சக்தி தொடர்ந்து தரையில் இறங்கியது. அடுத்த கணமே நிலபூத சக்தி சுற்றி மண்ணையும் மரத்தையும் பிடித்து இழுத்து எண்ணற்ற சங்கிலிகளாக உருமாறி உதயநாதனின் ஆட்களை பிடித்தது. அவர்கள் அதில் இருந்து தப்பிக்க கடுமையாக போராடினர். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. அதைக் கண்டு சுகானாவும் வத்சலாவும் அதிர்ச்சியடைந்தார்கள். சுகானா சூரியவர்மனை பார்த்து, உங்கள் ருத்ரன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? அவனுக்கு முன்னால் இவர்கள் யாரும் ஒன்றுமில்லை என்று தோன்றுகிறதே என்று கேட்டார். அவர்கள் அனைவரின் முகங்களில் மகிழ்ச்சியும் பயமும் ஒன்றாக கலந்திருந்தது. சூரியவர்மன் சாதாரணமாக, ஆமாம், ருத்ரன் சக்தி வாய்ந்தவன்தான் என்று சிரித்தார். பிறகு அவர் வத்சலாவிடம் ரகசியமாக, வத்சலா, ருத்ரனின் உடலில் உள்ள விரிசல்களிலிருந்து வெளிவரும் ஒளியை பார்த்தாயா? அது ஆக்ரோஷமாக இருக்கிறது. உதயநாதன் சொன்னது உண்மைதான். நிலபூத சக்தி ருத்ரனை தன் எஜமானனாக பார்க்கவில்லை. அது தன்னை அவனிடம் மாட்டிக்கொண்டிருக்கும் கைதியாக பார்க்கிறது. அது மட்டும் வலிமை பெற்றால் அது ருத்ரனையே தன் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துவிடும் என்றார். அபிமன்யு ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுக்கவிருந்த போது திடீரென்று ஒரு மாபெரும் சக்தி வெடிப்பு ஏற்பட்டது. அபிமன்யுவின் கைகளில் இருந்த முத்திரைகள் சிதறின. அவன் தரையை தேய்த்து கொண்டு பல அடிகள் பின்னோக்கிச் சென்றான். அபிமன்யு காயமடையவில்லை என்றாலும் அவனது முத்திரைகள் உடைந்ததால் உதயநாதனின் ஆட்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். தாக்குதல் வந்த திசையை அபிமன்யு பார்த்தபோது அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனுக்கு முன்னால் வானத்தில் பிரம்மாண்டமான இறக்கைகளை விரித்து பறந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் மிருகம் தோன்றியது. அது குகையை காவல் காக்கும் களியரக்கன். வானத்தில் பறந்து கொண்டிருந்த களியரக்கனை பார்த்த அபிமன்யு தாக்குதல் தொடுக்க தயாரானான். அப்போது ஒரு சிரிப்பொலி எதிரொலித்தது. அது உதயநாதனின் சிரிப்பு. சிறுவனே, நீ அதிர்ஷ்டக்காரன். என்னை மட்டுமல்லாது இந்த மிருகத்தையும் உன் எதிரியாக்கி விட்டாய். இனி எப்படி தப்பிப்பாய் என்று பார்ப்போம். நன்றி என்று உரக்கச் சிரித்தார். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.